பிக் பாஸ் மிட் நைட் லைவ்ல ஒரு பக்கம் சபரி ஒரு எட்டி உதவடைச்சான் பாருங்க பார்வதியை. அது அப்போ பார்த்தபோது ஒரு சீன் தான், அந்த கிரீஸ் டப்பாவை எப்படி உடைச்ச அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உடனே ஒரு பொண்ணு உதைக்கிறானே நீங்கள் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம். பட் முழு விவரத்தை நான் சொல்கிறேன், அப்புறம் நீங்கள் கேட்டுங்க. இது ஒன்று. அடுத்து கனி உட்காந்து பயங்கரமாக அட்வைஸ் பண்ணிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே லைவ்ல போயிட்டு இருந்தது. எஃப்ஜேக்கு உண்டான அட்வைசஸ்லாம் அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். அமித் வருத்தப்பட்டு சாண்ட்ரா கிட்ட பேசினது, சாண்ட்ரா என்ன பேசினாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். அடுத்து கமருதீன் போய் பார்வதியை ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, அந்த எச்சரிக்கையும் பார்த்துருவோம். சாண்ட்ரா வழக்கம் போல கேமரா முன்னாடி போய் ஒரு விஷயத்த பண்ணுவாங்கல்ல, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. ஆக மட்டும் 5 விஷயங்கள் இருக்குது. அந்த 5 விஷயத்த இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேரும். அந்த உதவியை நீங்கள் பண்ணுங்க மக்களே, மறந்துடாதீங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, மிட் நைட் லைவ்ல அடிக்கடி பார்வதி கிட்ட ஒரு பழக்கம் இருக்குது, பேக். ஸோ நம்ம பேக்கில் வந்து எட்டி உதைக்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, எட்டி உதைச்சிட்டு இருந்தாங்க சபரியை. ஒரு 2 வாட்டி எட்டி உதைச்சாங்க. எட்டி வச்சு விளையாடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எட்டி வச்சுருந்தாங்க. சரி, சபரியை 2 வாட்டி பார்வதி எட்டி உடைச்சாங்க. திரும்ப நானும் எட்டி உதைக்கிறேன்ற மாதிரி சபரி ஒரு எட்டி உதைச்சான் பாருங்க. போயிட்டு உதைச்ச உடனே பார்வதி அப்படியே போய் கீழே விழுந்துட்டாங்க. அப்படியே அந்த பாத்ரூமுக்கு வெளியே இருக்குல்ல, அந்த கார்டன் ஏரியா, அங்கே போயிட்டு ஒரே விழுந்த உடனே அங்கே இருக்கும் எல்லாருமே சிரிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் கனி இவங்கெல்லாம் சிரிச்சிட்டாங்க, ஏன்னா விளையாடிட்டு இருந்தாங்க. போய் விழுந்த உடனே டேய் என்னை ஏன்டா இப்படிலாம் அடிக்கிற, ஏன்டா இப்படிலாம் பண்ணுறேன்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சபரி போயிட்டு காலெல்லாம் தேய்ச்சி காலெல்லாம் அதை பிடிச்சி விட்டு இதெல்லாம் நடந்துட்டு இருந்தது. ஸோ எஃப்ஜே மற்றும் பார்வதிக்கு தொடர்கதியாக போயிட்டு இருக்கு. இன்னும் போன வாரம் என்னடானா பீன் பேக் போட்டு ஒரே மூஞ்சில் ஒரு அடி, இன்னைக்கு என்னடானா எட்டி உதச்சி விளையாடி சரியான எட்டி உதி அப்படின்ற மாதிரி ஒரு இது. அது அவங்க 2 பேருமே ஸ்போர்ட்டிவாக மாற்றி விளையாடிட்டு இருந்தது தான். இதையும் சில பேர் தப்பான நரேட்டிவோ தப்பான இன்டென்ஷன்லேயே பார்ப்பாங்க. அப்படி பார்த்தா கூட எட்டி உதைச்சது முதல்ல பார்வதி தான் 2 வாட்டி. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட நீ கூட உதவி பரவாயில்லன்ற மாதிரி பார்வதி சொன்னதுக்கப்புறம் தான் சபரி உடைச்சான். இது கேம் பாயிண்ட் ஆஃப் வியூ, அது ஃபன்னு அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இதையும் தப்பாக சில பேர் ப்ரொஜெக்ட் பண்ணுவீங்க. அதனால் அந்த தெளிவான கிளாரிட்டி இங்கேயே கொடுத்துட்றேன். 1. 2வது, கமருதீன் கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா பார்வதி உள்ளே சாப்பிடும்போது, இதை பாரு நீ இருந்து நான் கிளம்பிட்டேன்னு வச்சுக்கங்க, நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். எப்படி? ஸோ கமருதீன் போயிட்டு நான் இருந்தால் கூட ஓகே, ஆனால் பார்வதி இருந்துட்டு கமருதீன் போயிட்டானா நான் சும்மா விட மாட்டேன்டா, சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. நான் டீசெண்டாக தான் போவேன், நான் டீசெண்டாக தான் இருப்பேன், நான் பார்த்துக்கிறேன் இரு, உன்னெல்லாம் சும்மா விட மாட்டேன்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து எச்சரிக்கிறாங்க. யாரை? கமருதீனை. அது பார்க்க முடிஞ்சுச்சு. அடுத்ததாக லைவ் இது சாண்ட்ரா ஒரு பக்கம் மெயின் டோர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டே சட்டையை போட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது இவன் வந்து என்ன சொல்கிறான்னா, எஃப்ஜே இங்கே பாருப்பா, எமோஷனல் பேகேஜஸ்லாம் நீங்கள் தள்ளி வச்சுருங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேமில் சர்வே பண்ண முடியாது. ஸோ என் மேலே எவ்வளோ பழிகள் வந்திருக்குன்னு நீங்கள் பாருங்கள், அதையே என்னால் கேமில் தான் ஜஸ்டிஃபை பண்ண முடியும், அப்படி தான் போக முடியும். ஸோ நீங்கள் வாங்க, ஃபீல் பண்ணாதீங்க, விட்டுட்டு கேமை வந்து விளையாட ஆரம்பிங்க சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே வந்து அங்கே மோட்டிவேஷன் பண்ணுறான். அது அவங்க கேட்குற மாதிரி இல்லை. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே என்ன பண்ணுறாங்க, பார்வதி அமித் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, சாப்பாடு போட்டு சாண்ட்ராக்காக வெளியே எடுத்துன்னு வந்து கொடுத்து வெயிட் பண்ணுறாங்க. நானும் கேரை காட்டுவோங்க, எனக்குள்ளேயும் கேர் இருக்குன்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் அங்கே காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் காட்டும் போது ஒரு டிஸ்கஷன் நடக்குது. அமித் சொல்கிறார், நாளைக்கு 13 பேருமே கேப்டன்சி டாஸ்கில் பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க போல இருக்கு, அப்படி தான் தோணுதுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. அதில் குறிப்பாக கேப்டன் வந்து வினோத்துன்ற மாதிரி ரூமர்கள் வருகிறது மக்களே. அது உண்மையாக பொய்யான்னு தெரில, ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதையுமே சொல்லிடுறேன். கேப்டன்சி டாஸ்க்கை பற்றி பேசும்போது கேப்டன் வினோத்துன்ற மாதிரி ரூமர் அடிப்பட்டது, அதை கன்வே பண்ணிடுறேன். இதில் அமித் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. 5 வாரமாக என்னை ஏதாவது ஒரு காரணத்தை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஏன்னே தெரில. கமருதீன்னா அவர் ஒரு மாதிரி இருக்காரு, நான் பண்ணாத விஷயத்துக்குலாம் எதுக்கே திட்டு வாங்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. அதுலேயும் குறிப்பாக எனக்கு திவ்யா சொன்னதெல்லாம் எனக்கு தேவையில்லாத விஷயம் தான், தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறாரு. ஓகே, அடுத்து ஸோ அதுவும் சேது சார்கிட்ட சொல்லி பெருசாக்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி பேசும்போது, அதான் கேவலமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, கேவலமாக விவரத்தை சொல்கிறது இதெல்லாம் பண்ணுறதுன்ற மாதிரி உடனே அங்கே திவ்யாவை பற்றி ஏதாவது பேச ஆரம்பிச்சிருது பார்வதியும் சாண்ட்ராவும். இது நடக்குது. ஓகே, அதை தாண்டி இதெல்லாம் நான் எதிர்பார்க்கணும்னே நடக்கலைங்க. டோட்டலாக அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம நல்லது நினைக்கிறோம், அது வீக்கெண்டில் வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு அன்எக்ஸ்பெக்டடாக நடக்குது, எல்லாமே டோட்டலாக வேறு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்றதையும் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அமைத்து ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கார். ஓகே, அடுத்து இதில் இந்த 3 என் முன்னாடி எல்லாருமே நல்லா பாராட்டிட்டு அந்த 3 கம்ப்ளைண்ட் எடுத்துன்னு வந்து வச்சாங்க பாருங்கள், அதெல்லாம் நான் சால்வ் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. பட் இங்கே வந்து இதை சொல்லும் போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி அணுகிறதுனே தெரில அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாரு. உடனே சாண்ட்ரா என்ன சொல்கிறாங்க, கத்தி பேசணுன்றாங்க, சைலண்ட்டாக இருந்தால் காமாக இருங்கன்னு சொல்கிறாங்க. என்ன தான் சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியல.
சுத்தமாக என்னால் புரிஞ்சிக்க முடியலன்ற மாதிரி சாண்ட்ராவோட புலம்பல்ஸ் அது ஒரு பக்கம் நடக்குது. ஓகே, அடுத்து பார்வதி மற்றும் கமருதீன் உள்ள உங்ககிட்ட கேட்டேன்ல, நீ என்னை எல்லாத்துலேயும் விட்டு கொடுத்துடடா, எனக்கு சுத்தமாக பிடிக்கலடா கமருதீன், விட்டு கொடுத்தது எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் ஃப்ரெண்டுக்காகவும் இருந்தேன், ஃப்ரெண்டு மாதிரி இருந்தேன், 2 பேரும் என்ன தான் விட்டு கொடுத்தீங்க, நான் உங்களுக்காக தான் நின்னேன் அப்படின்ற மாதிரி கமருதீன் அங்கே பேசிகிட்டு இருக்கான். இது ஒரு பக்கம் நடக்குது. அடுத்து திரும்ப சாண்ட்ரா மற்றும் அமித்துக்கு வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க, நமக்கு பனிஷ்மெண்ட்லாம் ஓகே, ஆனால் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்ததெல்லாம் ஓகே, அவங்க மைக்கோட இஷ்யூக்கு நம்ம தீவிரமான பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கணும், நம்ம அட்ரஸ் பண்ணாதால் தான் பிக் பாஸ் இப்படி சொன்னார். அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னும் போது அமித் சொல்கிறாரு, ஓல் டே அவங்க வெஷல் வாஷ் பண்ணுறதுலாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, நாட் ஈஸி சாண்ட்ரா அப்படின்னு நம்ம சொல்லும்போது, ஆமாம் கரெக்டு தான், கிச்சன் கிளீனிங் இதெல்லாம் வந்து கஷ்டம்தான், அவங்க டீம் ஆப்போசிட் டீமில் வந்து பெரிய கிரைம் மாதிரி பார்க்குறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க. பட் விஜிஎஸ் சொன்னதில் என்னென்னா, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுத்துருக்கணும், அடுத்த கட்டம்ன்றது யோசிச்சிருக்கணும், அதுதான் நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த கட்டம் யோசிச்சிருந்தா ஸோ அது பக்காவாக இருந்திருக்கும், இதெல்லாம் பண்ணியிருக்கோம், நம்ம வீடு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அதை ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அட்ரஸ் பண்ணியிருந்தா ஈஸியாக இருந்திருக்கும் போல, அதுதான் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாதிரி சாண்ட்ரா ஒரு பக்கம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க அமித்துக்கிட்ட. இது ஒரு பக்கம். அடுத்ததாக கனி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா, கார்டன் ஏரியாவில் எஃப்ஜே கூப்பிட்டு வச்சு எதுக்கு அப்படின்றது கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு, ஏன் இப்பெல்லாம் பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நான் சாரி கேட்டுட்டேன் ஆல்ரெடி ஆதரி கிட்ட, இதெல்லாம் அவ கூட ஃப்ரெண்டாக கண்டினியூ ஆகணுன்ற மாதிரி பல ஆசைகள் இருக்குது. சாரி இதுக்கு முன்னாடி ஒரு கான்டெக்ட் இருக்குது, அதை சொல்லிடுறேன். ஸோ நீ என்ன பண்ணியிருக்கணும், இதை வாதாடிட்டு இருக்கணும் எஃப்ஜே, வாதாடிட்டு இருக்கணும், நீ கில்ட்டு நேம் இதெல்லாம் அது கேட்காம இல்லை, வாவ் சூப்பர், நீ சொன்ன ரீசன்ஸ்லாம் ஓகே, வியானாவோட நேம் இதெல்லாம் ஓகே, பட்டு 10 விஷயம் சொன்னால் இப்படி ஆயிரும்ன்ற வார்த்தையை நீ பயன்படுத்திருக்கவே கூடாது, அது பெரும் தவறு எஃப்ஜே, அது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், கோவத்தில் கூட அப்படி வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. இல்லை நான் தெளிவாக பேசி தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், என்னால் கேமில் யாருக்குமே அஃபெக்ட் ஆகக்கூடாது, எஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன், பட்டு இதெல்லாம் என்ன பண்ணுறது, இப்படி போய் சேர்ந்துருச்சு அப்படின்ட்டு. நீ பண்ணுறதெல்லாம் பிரச்சனை இல்லைடா, இப்போ நீ எக்ஸ்பிளைன் பண்ணுறதெல்லாம் கூட எனக்கு புரியுது, ஆனால் நீ அதை பேசியிருக்க கூடாதுன்ற மாதிரி திரும்ப திரும்ப சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவங்க கேட்குற கான்டெக்ஸ்ட்டு இவர் டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்கார். அப்போ தான் இந்த சாரி மேட்ரு வருது. நான் ஆல்ரெடி ஆதரிக்கிட்ட போய் சாரி கேட்டுட்டேன், உன் ஃப்ரெண்டாக கண்டினியூ ஆகணும்னு ஆசை தான், அவள் எனக்கு எதிராக கேம் விளையாடுறதுலாம் எனக்கு சுத்தமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, இதெல்லாம் பக்கா தான், எனக்கு ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, இந்த இஷ்யூவை நீ பேசி சால்வ் பண்ணு, அரோரா கிட்ட போய் பேசு, இல்லை ஆதிரை கிட்ட போய் பேசி சால்வ் பண்ணு, பிரச்சனையே கிடையாது அப்படின்னும் போது, இல்லை எனக்கு அரோரா கிட்ட நீ துஷாரை பற்றி எடுத்துருக்கூடாதா, பேசியிருக்க கூடாதான்ற மாதிரி சொல்லிடுறாங்க கனி. இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டா இந்த மாதிரி இருக்குடா, இந்த மாதிரி போயிருச்சு அப்படின்னும் போது உடனே கனி சொல்கிறாங்க, கோவப்பட்டுறதால் தான் உன் நேம் கெடுத்து போகுது, அதை நீ பண்ணக்கூடாது, அந்த இடத்துல நீ பொறுத்துக்கணும், அதனால தான் கனி நான் இந்த டாப்பிக்குமே போகாமல் இருந்தேன், ஆதிரையோட டாப்பிக்கில் போனால் நான் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிட்டேன், என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாது, அதனால தான் நான் சைலண்ட்டாகவும் அடக்கி வச்சு இதெல்லாம் பண்ணிட்டுருந்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதில் குறிப்பாக அரோரா என் மேலே கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க போல், அந்த கேஸ்ட்டு தோத்துட்டுன்ற வருத்தம் இருந்திருக்கும் போல், இதனால தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்றதையும் சொல்கிறாரு. ஆல்ரெடி இந்த இஷ்யூவை பற்றி நான் அரோரா கிட்ட பேசி முடிச்சிட்டேன், அதுக்கப்புறம் ஏன் இங்கே எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இல்லைடா நீ அங்கே சொல்லிட்ட, அந்த பிளேஸில் விஜிஎஸ் கேட்கும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு சடனாக தோணி இருக்கலாம், அதை சொல்லியிருக்கலாம், நீ சொல்கிற மாதிரி நான் யோசிக்கல, அரோரா அதை வச்சு கேம் விளையாடுற மாதிரி எனக்கு தோணுதுன்ற மாதிரி இவர் சொன்னார். நீங்கள் சொன்ன மாதிரிலாம் நான் பார்க்கல, அந்த பொண்ணுக்கு அந்த சடனாக தோணி இருக்கு, ஏதோ ஆக்சுவலாக அங்கே அந்த பொண்ணு சொல்ல தோணல, திவ்யா சொன்னாங்க அதை அட்ரஸ் பண்ணணும்னு தோணுச்சு, அதை அட்ரஸ் பண்ணிச்சு, அது ஒரு பர்சனலாக எடுத்து பேசுறது யாருக்குமே நல்லது இல்லை தான் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் சொல்லியிருக்கோம். அந்த பொண்ணு தெளிவாக தான் பேசும், நீ துஷார் மேட்டரை எடுத்துகிட்டு போகும்போதும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போனது தப்பு தானே, அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கடான்ற மாதிரி கிட்டத்தட்ட நியர்லி ஒரு 1 hour மாற்றி கான்வர்சேஷனில் போயிட்டு இருந்தது. இது திரும்ப லூப் ஹோலில் போகிற மாதிரி தான் இந்த கான்வர்சேஷன். கனி சொல்ல வருது என்னன்னா, நீ இப்போ என் கான்வர்சேஷனில் பேசி எக்ஸ்பிளைன் பண்ணுற, அதே மாதிரி அங்கே பேச வேண்டியது தானே, நீ அந்த துஷார் மேட்டரை எடுத்துகிட்டு வந்துடக்கூடாது, பொறுமையாக பேசியிருக்கணும், பேசியிருந்தீங்கன்னா அந்த பிரச்சனைனா இவ்வளோ தூரம் வராது, நீ பார்த்து புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பாயிண்டில் அவரும் கேட்குறாரு, வார்த்தையை கண்ட்ரோல் பண்ணுறா, நல்லா தான்டா போயிட்டு இருந்தேன், ஏன்டா இப்பெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி கிளாஸ் மேலே கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் கனி சொல்கிறது என்னென்னா, ஒரு பொண்ணை பார்த்து இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடாது, அதை வந்து நீங்கள் இது பண்ணுறதே ரொம்ப தப்பு தான், உண்டால தான் ஆதிரியோட கேம் பிளே பாதிச்சுன்றது எனக்கு தோணுது, அதுக்கு நீயும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் தான்றதை ஓப்பனாக போட்டு உடச்சிட்டாங்க கனி. அதில் வந்து நீயும் அவளை பல இடங்களில் வந்து அவளை போ அப்படின்னு பிகேவ் பண்ணதாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, நீயும் ஒரு காரணம் தான் அப்படின்றது. யாராவது அப்படி பண்ணுவாங்களா? இல்லை
அவ தூங்கும்போது வந்து அங்கு கேட்கறா, இது தூங்குறதை எழுப்பி கேட்கும்போது யாராவது தப்பா இருக்குன்ற மாதிரி அந்த முன்னாடி கதைகள் இருக்குல்ல, அந்த முன்னாடி கதைகள்லாம் வரிசையா பேச ஆரம்பிச்சாங்க. இவங்க என்னன்னா தெளிவா பேசி ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க முயற்சி பண்றாங்க. இப்படி பிஹேவ் பண்ணாத, பொறுமையா பேசி, இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்ல ட்ரை பண்றாங்க. அதை அவர் கேட்கறாரா இல்லையான்றது அவருக்கு தான் தெரியும். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.